இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு வழங்க வேண்டிய உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஆண்டுதோறும் நமக்கு வழங்க வேண்டிய நீரை வழங்குவதில்லை. அதை கேட்டு பெற திராணில்லாத அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம். திறனற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, காவிரி நதிநீர் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அங்கே மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பொருள் அஜெண்டாவிலே சேர்த்துக்கின்ற பொழுது நீங்க உடனடியாக தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் வெளியிடப்பு செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஓட்டெடுப்பிலே கலந்து கொண்டு தோல்வியுற்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கி விட்டார்கள். காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள ஆணையத்துக்கு தீர்மானத்தை அனுப்பப்பட்டிருக்கிறது. அது என்ன வரும்னு இதுவரைக்கும் தெரியல. ஆகவே அந்த ஓட்டெடுப்பிலே நம்முடைய அதிகாரிகள் கலந்து கொண்ட காரணத்தினாலே, அந்த ஓட்டெடுப்பிலே நாம் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே, கர்நாடகத்துக்கு கூடுதலாக ஒரு வாக்கு வந்த காரணத்தினாலே மத்திய நீர்வள ஆணையம் என்ன செய்ய போறது என்று தெரியவில்லை. அதை எதிர்த்து தான் நாம் ஆர்ப்பாட்டமே நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கமே அதாங்க. நாம் கட்டி காத்தது, நாம் பெற்ற தீர்ப்பு, மேகதாதுல காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த ஒரு கருத்துருவும் கொண்டு வரக்கூடாது என்று தடை போட்டு வைத்திருந்தோம். இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். ஆகவே அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டமன்றத்தில் பேசினேன். நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார். இதில் ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொன்னார். ஒண்ணு ஆகாதுன்னா நீர்வள கமிஷன் எதற்காக காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு விளக்கம் கேட்பான? இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அப்படி ஏதாவது அனுமதி கொடுத்து விட்டால், மேகதாவிலே அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என்பதை எச்சரிக்கின்றேன். இங்க இருக்கின்ற விவசாயிகள் விவசாயத்தை ஒன்றும் தெரியாது. இங்க இருக்கின்ற விவசாய தொழிலாளிகள் விவசாய தொழில் தட்டு மற்ற எதுவுமே தெரியாது. விவசாயிக்கும் வேறு தொழில் தெரியாது, விவசாய தொழிலாளருக்கும் வேறு ஒன்று தெரியாது. அது இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காப்பாற்றி பல ஆண்டு காலமாக போராடி உச்சநீதிமன்றத்திலுமாக நல்ல தீர்ப்பை பெற்று காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெற்று தந்த ஒரு அருமையான நிலையை இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே பறிபோய் விடுமே என்ற அச்சத்தின் அடிப்படையிலே உங்களை எல்லாம் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.